அப்புறம் வணக்கம். நிச்சயமாக கடந்த 2-3 வாரங்களாகவே தென்மேற்கு பருவமழை குற்றால சீசன் அனைத்தும் ஓரளவு நிறைவு பெற்ற நிலையில் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே பார்த்தீர்கள் என்றால் 100 டிகிரிக்கு மேல் தினமும் வெப்பம் பதிவாகி வந்தது. கடுமையான வெப்பம் நிலவியதாகவே கூற வேண்டும். இந்த நிலையில் திடீரென இன்று மதியம் 2:30 மணிக்கு மேல் திருநெல்வேலியின் பல்வேறு பகுதிகளில் மகாராஜ நகர், பாளையம் கோட்டை பேருந்து நிலையம், கேடிசி நகர், பிஎம் சத்திரம், சீவலப்பேரி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளான நடுவுக்குறிச்சி, டக்கரமால்புரம், முக்கியமாக கன்னியாகுமரி 4 வழி சாலை ஆகிய அனைத்து பகுதிகளிலுமே 1 மணி நேரத்திற்கும் மேலாக நல்ல மழை பெய்தது. இடி மின்னலுடன் பெய்த இந்த திடீர் மழையினால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. பல்வேறு பகுதிகளிலும் நீர் நிறைந்து ஓடியதை நம்மால் பார்க்க முடிந்தது. கடந்த சில வாரங்களாகவே அதிகரிக்க வெப்பத்தால் அவதியுற்றிருந்த மக்கள் இந்த எதிர்பாராத மழையினால் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். நேற்றும் மிக மிக சிறிய அளவில் மழை பெய்தது. ஆனால் இன்று பெய்த மழை 1 மணி நேரத்திற்கும் மேலாக கோடை வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதற்கு ஏற்றவாறு பெய்தது. விவசாயிகள் இந்த மழையை வரவேற்றுள்ளனர். வறண்டு காணப்படும் நீர்நிலைகள் ஓரளவு நிரம்ப வாய்ப்புள்ளதாலும் பயிர்களுக்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் என்பதாலும் விவசாயிகள் மத்தியில் உற்சாகம் ஏற்பட்டுள்ளது. அம்பாசமுத்திரம் மணிமுத்தாறு பகுதியில் பெய்த மழையின் காரணமாக அறுவடை முடிந்து வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் பாதிக்கப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவித்தன. நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து உடனடியாக அவற்றை கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்தது. இதற்கெல்லாம் மேலாக இது காரணம் என்ன என்று வானிலை அறிஞர்களிடம், திருநெல்வேலி வானிலை அறிஞர்களிடம் கேட்டபோது வெப்பச்சலனம் மற்றும் காற்று வீசும் திசையில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம் காரணமாகவே இன்று திருநெல்வேலி பகுதியில் மழை பெய்ததாகவும் தென் மாவட்டங்கள் முழுவதுமே இந்த மழை அடுத்த ஒரு 2 நாட்களுக்கு இருக்கக்கூடும் எனவும் தெரிவித்தனர். எது எப்படி இருந்தாலும் வாட்டி வரைத்த வெப்பத்திற்கு நடுவே குளிரை ஏற்படுத்தும் விதமாக நல்ல காலநிலையை ஏற்படுத்திய இந்த மழையை அனைவரும் வரவேற்றனர் என்றே கூற வேண்டும். அபிரகாம்.